நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம் அப்படின்றது வந்து நம்ம பிறந்ததுல இருந்தே லோவா இருக்கிறது இல்ல. ஆனா வளரும் போது சில ப்ராப்ளம்ஸ்னால, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹை லெவல் ஆஃப் கோல்ஸ் செட் பண்றாங்க. சின்ன வயசுலேயே, அதாவது நம்மளுடைய ஏர்லி டீன்ஸ்லேயே வந்து அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ஸ், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம இறங்கும் போது நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் ரொம்பவே குறைஞ்சிட்டு வரும். ஸோ இங்க வந்து சைன்ஸ் தட் யூ ஹேவ் லோ செல்ஃப் எஸ்டீம் பார்க்கலாம். சைன் 1, நீங்க வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாம யோசிக்கிறீங்க. அதாவது யாராவது உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. சைன் 2, நீங்க வந்து மத்தவங்க எல்லாம் உங்களை விட பெட்டரா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நார்மலா வச்சிருக்கீங்க. சைன் 3, நீங்க வந்து பொதுவா உங்களுடைய நெகட்டிவ்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றீங்க. அதாவது உங்ககிட்ட என்ன இல்லையோ அதுல நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்றீங்க, என்ன இருக்குன்றத வந்து நீங்க விட்டுடுறீங்க. சைன் 4, நீங்க வந்து சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ஸை அவாய்ட் பண்றீங்க. ஃபெயில் ஆனா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனை வந்து அவாய்ட் பண்ணிட்டு வரீங்க.